ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த 24th கொஸ்டின் பார்க்கலாம். இதில் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 3 மட்டும்தான் கரெக்டு. இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். ஆக்சுவலி தாயுமானவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அவரோட காலம் பார்த்திங்கன்னா கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். இது 2 தான் கரெக்டு. இந்த ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஆப்ஷனு தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு. இது ராங்கு. திருச்சி, இந்த 4th பாருங்கள், திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியுடன் கருவூல அலுவலராக பணியாற்றியவர். இது ராங்கு. இந்த கொஸ்டினை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் நான் சொல்கிறேன். வீடியோவை பாருங்கள். வாங்க நம்ம இந்த 24th கொஸ்டினோட ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்போ தாயுமானவர்னால் நம்மளுக்கு இந்த கில்லி படம் ஞாபகத்துக்கு வரணும். இந்த கில்லி படத்தில் இவங்க அம்மா கேரக்டர் அந்த படத்தில் சூப்பராக இருக்கும். இது கில்லி படத்தில் அவங்க தாயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ தாயுமானவர்னால் கில்லி, தாயுமானவர்னா என்னது, கில்லி படம் ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்கள், தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு. ஆக்சுவலாக இது ராங்கு. இந்த ஆன்சர் தான் கரெக்டு. திருமறைக்காடு வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம். தாயுமானவர் எங்கே பிறந்தார்? திருமறைக்காடு வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தார். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கலான்னா, இங்கே பாருங்கள், இதில் என்ன, இந்த கில்லி படத்தில் நான் சொன்னேன் இல்லையா, தாயுமானவர்னாலே இந்த கில்லி படம் ஞாபகத்துக்கு வரணும். இந்த கில்லி படத்தில் இந்த திருஷாவை மறைச்சி வச்சுருப்பார். அது பாருங்கள், திருமறைக்காடு. ஓகேங்களா? இந்த வேதாரண்யம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, கில்லி படத்தில் திருஷாவை அவங்க ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வருவார். ஓடி வருவாங்க 2 பேரும். அது ரன். இந்த வேதாரண்யம் ரன் இருக்கு இல்லையா, அது ரன். இப்போ இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்குது இல்லையா, இந்த நாகப்பட்டினம்னா இந்த பட்டணத்துலேருந்து இந்த திருஷாவை கூட்டின்னு வந்து ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள். இந்த நாகப்பட்டினம்னா இந்த திருஷாவை இந்த பட்டணத்துலேருந்து கூட்டின்னு வந்துடுவார். ரன், ஓடி வந்துடுவாங்க. இது வீட்டில் மறைச்சி வைப்பாங்க. அப்போ பாருங்கள், திருமறைக்காடுனா திருஷாவை மறைச்சி வச்சுருக்காங்க, வேதாரண்யம்னா ரன்னு, இவங்க ஓடி வராங்க, நாகப்பட்டினம்னா அவங்க பட்டணத்துலேருந்து திருஷாவை கடத்தின்னு வரான். அதுதான். இப்போ சொல்லுங்கள், தாயுமானவர்னால் நம்மளுக்கு கில்லி படம் ஞாபகத்துக்கு வரணும். தாயுமானவர் பிறந்த ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமறைக்காடு வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், தாயுமானவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திருமறைக்காடு வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நான் சொன்னேன் தாயுமானவர்னாலே இந்த கில்லி படம் ஞாபகத்து வரணும். இவர் காலம், தாயுமானவரோட காலம் பார்த்திங்கன்னா கிபி 18ஆம் நூற்றாண்டு. இந்த கில்லி படம் 18 ஏஜ் மட்டும் இல்லை, 18 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இந்த படத்தை பார்க்கலாம். அதுதான் 18 அடல்ட் மட்டும் பார்க்குற படம் இல்லை. இது அண்டர் ஏஜில் இருக்கவங்களும் பார்க்கலாம். அப்போது கிபி 18ஆம் நூற்றாண்டு. கில்லி படத்தை 18 வயசுக்கு மேலேயும் பார்க்கலாம், 18 வயசுக்குள்ளே இருக்கவங்களும் பார்க்கலாம். அதுதான் கிபி 18ஆம் நூற்றாண்டு. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், தாயுமானவர்னாலே நம்மளுக்கு இந்த கில்லி படம் ஞாபகத்துக்கு வரணும். இந்த படம் 18 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களும் பார்க்கலாம், சின்ன பசங்களும் பார்க்கலாம். தாயுமானவரோட காலம் பார்த்திங்கன்னா கிபி 18ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஷார்ட்கட் பார்க்கலாம். இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூலுன்னு சொல்லியிருக்காங்க. தாயுமானவர்னாலே நம்மளுக்கு கில்லி படம் ஞாபகத்துக்கு வரணும். இந்த பாட்டு இருக்குங்களா, இந்த கொக்கர கொக்கரக்கோ இந்த சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது ஓட்டேரி நரின்னு சொல்லிட்டு ஃபேமஸ். இந்த படத்தில் எல்லாம் திருட்டு பசங்க மாதிரியே இருப்பாங்க. அதுதான் அந்த பாடலில் இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள், திருப்பாடல் திரட்டு, எல்லாம் திருட்டு பசங்க மாதிரியே இருப்பாங்க. பாருங்கள், அவங்க அப்பா போலீஸ் இந்த ஓட்டேரி நிறைய பிடிச்சிட்ருப்பார். பாருங்கள், எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அதுதான் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். இந்த பாடலில் இந்த திருப்பாடல் திரட்டு, திருட்டு பசங்க, இந்த பாடலில் திருட்டு பசங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். இது வெறும் ஷார்ட்கட் தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இந்த 4th ஆப்ஷனை பாருங்கள், தாயுமானவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியுடன் கருவூல அலுவலராக பணியாற்றியவர். ஆக்சுவலி இந்த ஆன்சர் ராங்கு. நான் மேலே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுதான் கரெக்டு. தாயுமானவர் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலான்னா,
இப்போ தாய்மானவர்னால் நம்மளுக்கு இந்த கில்லி படம் ஞாபகத்துக்கு வரணும். கில்லி படத்துலேயும் திரிஷா கூட தான் விஜய் நடிச்சிருப்பார். திருப்பாச்சிலையும் விஜய் கூட திரிஷா நடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், திருச்சினா திருப்பாச்சி, நம்மனா வந்து திருச்சினா இந்த திருப்பாச்சி படம் ஞாபகத்துக்கு வரணும். அதுலேயும் விஜய் தான் நடிச்சிருப்பார். இப்போ சொல்லுங்கள், திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த 24th கொஸ்டினை லாஸ்ட்டு நம்ம ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாம். இப்போ தாய்மானவர்னால் நம்மளுக்கு இந்த கில்லி படம் ஞாபகம் வரணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தாய்மானவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திருமறைக்காடு, வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த இமேஜஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவரோட காலம் பார்த்திங்கன்னா கிபி 18ஆம் நூற்றாண்டு. இந்த படம் வந்து அடல்ட்ஸு, அண்டர் ஏஜில் சில்ட்ரன் கூட பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். இந்த சாங்கில் வந்து இந்த திருட்டு பசங்க வந்து பாட்டு பாடுற மாதிரி, இது ஒரு ஷார்ட்கட் தாங்க. நெக்ஸ்ட்டு கிளான்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத, இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.